ஹை கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நாளையிலேருந்து இந்த ட்ராமா 2 எபிசோட்ஸ் அப்லோட் ஆக போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது சோல் டைம் ட்ராவல் பண்ணி தான் பாஸ்ட்டுக்கு வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுக்கப்புறமும் கூட நம்ம ஜே அவங்கள நம்பியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இதே நேரம் ஜியோமுக்கு யோன் கிட்ட இருந்து கால் வருது. அதை அவன் அட்டன் பண்ணாம கட் பண்ணி விட்டுறான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல தான் யோன் நின்றுட்டு இருக்காங்க. இவகிட்ட மாட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டு ஜியோம் அங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் யோன் அங்க நின்றுட்டு இருக்க நம்ம சோலை பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட பிரதர் ஜியோம் இன்னைக்கு காலேஜுக்கு வரலையா அப்படின்னு. கரெக்டா இதே நேரம் பார்த்து நம்ம ஜே ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குற சோல் அவங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. இப்ப இங்க தனியா நின்றுட்டு இருக்கிறது யோன் தான். இந்த பிரதர் சிஸ்டருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு காணாம போயிடுறாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க யோன். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறத காட்டுறாங்க. ஜேவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பொண்ணு அவன் பக்கத்துல உட்காந்து க்ளோஸா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு டேபிள்ல உட்காந்து நம்ம சோலும் யோனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யோன் அங்க நடக்கிற எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு, சோல் நீ அதை பாத்தியா இல்லையா? ஜே மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, அந்த பொண்ணு தான் தேவையில்லாம அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. இப்படி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணு ஒருவேளை அவனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. இப்படி யோன் பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம சோல் கவலைப்படவே இல்லை. அந்த பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஜே அவளுக்கு சரின்னு சொல்லிட்டா கூட எல்லாமே ஓகே தான். சோல் நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, உனக்கு ஜேவை பிடிக்கும் தானே? அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு ஜேவை பிடிக்காதுன்னு சொல்லி சோகமா போய் சொல்லிட்டு இருக்காங்க. கிளாஸும் ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாருமே நோட்ஸ்லாம் எடுத்துட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனா சோல் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஜேவை தான். இப்ப அப்படியே கட் பண்ண கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம சோல் அவங்களோட ஃப்ரெண்ட் யூன் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேவா அவனுடைய டிபார்ட்மெண்ட் பசங்க கூட இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப நம்ம ஜேக்கு அவனுடைய போன்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த ஹியூக் தான் அனுப்பியிருக்கான். ஜே நீ யூஎஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு முக்கியமான ஆடிஷன் இருக்கு, நீ கூட வந்து கலந்துக்கோன்னு சொல்லியிருக்கான். நம்ம ஜேக்கு ஆடிஷனை பத்திலாம் பெருசா எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, அது என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜேக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்க சில பசங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பேசிட்டே வெளியே போயிடுறாங்க. கரெக்டா இப்பதான் நம்ம சோலும் பில்ல பே பண்றதுக்காக உங்களுடைய பர்ஸ் எடுக்கும்போது அதுல இருக்க காயின்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. கரெக்டா ஒரு காயின் போய் நம்ம ஜேவோட டேபிள் கடையிலே போயிடுது. அவங்க காயின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வர போயிட்டு இருக்கு. அதுக்காக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கத்திட்டு இருக்காங்களா. சரி இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி எல்லா காயின்ஸுமே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இவங்களும் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகும்போது பார்த்தா அவங்க ஒரு டேபிள் கீழே இருக்காங்க. எங்க வந்திருக்கோன்னு பார்த்த அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இது நம்ம ஜேவோட டேபிள். அந்த பொண்ணு பக்கத்துல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்? ஜே நம்மள பாத்துறக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் கவனிக்கிறாங்க. இப்ப நம்ம ஜே தனியா தானே உட்காந்துருக்கான், அவன் பக்கத்துல வேற யாரும் இல்ல. அதனால அந்த பொண்ணு அவங்களுடைய லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது சொல்லிட்டு அவன் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட போய் அவனை கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம சோலால இதெல்லாம் பார்க்க முடியல. அப்படி எதுவும் பார்க்காத மாதிரி அழுதுகிட்டே திரும்பி உட்காந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜேவோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துடுறாங்களா. இங்க எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே சைலண்டா அந்த பொண்ணும் தள்ளி உட்காந்துடுறாங்க. இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம சோலுக்கு அவங்களுடைய போன்ல கால் வருது. அதனால சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. இந்த டேபிளுக்கு கீழே இருந்து தான் சத்தம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை உள்ள செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஜே கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சோல் என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஒரு டஸ்ட்பின் எடுத்து அவங்களுடைய தலையில கவுத்துட்டு அந்த பையனை இடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து புயல் வேகத்துல எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க வெளியே. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, எதுக்கு இப்ப இவ்வளவு வேகத்துல ஓடிட்டு இருக்கான்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது யூன் எழுந்து பொறுப்பா மாட்டி விட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, சோல் தான். நாங்க ரெண்டு பேரும் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம்னு மாட்டி விட்டுறாங்க. ஜேக்கும் தெரிஞ்சிருது. நம்ம சோலை தேடி இவனு வெளியே ஓடி வரான். அவங்க தலையில மாட்டிருந்த ஒரு டஸ்ட்பினை ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து எப்போ ஓடிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாம ஜே அப்படியே முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்ட் வந்து அவங்க கிட்ட சொல்றான், எனக்கு தெரிஞ்சு சோல் ரொம்ப அப்செட் ஆகி அதனாலதான் ஓடி இருக்கா. நீ அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்தல, அதை சோல் கண்டிப்பா பாத்துருப்பான்னு சொல்றான். ஜேக்கு ஒன்னும் புரியல. நான் கிஸ் பண்ணனா? அப்படி எதுவும் நடக்கவே இல்லைன்னு சொல்றான். இப்பதான் நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்பதான் நமக்கு என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் தெளிவா காட்டுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஜேவை கிஸ் பண்றதுக்காக கிட்ட வந்திருப்பாங்கல்ல, அப்ப இவன் ஒரு விரல வச்சு அவங்களை தடுத்திருப்பான். ஆனா இந்த ஆங்கிள் நம்ம ஜேவை பார்த்ததுமே எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிட்டாங்க, அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. இதுதான் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, நான் இப்படி பண்றதுனால மட்டும் சோலுக்கு என்ன பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல, அவளுக்கு தான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்ணிட்டே தானே இருக்கா. பதிலுக்கு அவனுடைய ஃப்ரெண்டும் எனக்கு என்னமோ அப்படி தோணல, ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஸ்விம்மிங் பிராக்டிஸ் டைம்ல உனக்காக எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாலும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்பவும் அந்த பொண்ணு நடந்தது நினைச்சு அழுதுட்டு தான் இருப்பான்னு சொல்றான். உண்மையாவே அவன் சொல்லி இருக்கிறது தான் கரெக்டா நடக்குது. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம சொல்ல அவனோட பிரதர் ஜியும் கூட ஒன்னா உட்காந்து அழுது ட்ரிங்க் பண்ணிட்டே புலம்பிட்டு இருக்காங்க. நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ், ஆனா என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவனால எப்படி வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ண முடிஞ்சது. ஜியும் அவங்களுக்கு ஈக்குவலா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு. இப்ப அவங்க வீட்டுக்கு வெளியே தான் நம்ம ஜியோ நடந்து வந்துட்டு இருக்கான் ரோட்ல. நம்ம சோல் குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கிறதுல அவனுடைய காதுலயும் விழுது. இந்த ஜேக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் மேல எவ்வளவு கேரிங்கா கவலையா இருக்கான். ஆனா அவனுக்கு என் மேல துள்ளி கூட அக்கறை இல்ல அப்படின்னு அந்த டேபிள்ல சாஞ்சி கோவத்துல மேல காலை தூக்குனதும் அவங்க செருப்பு பறந்து போய் ரோட்ல விழுந்துருது. அது எங்க போய் விழுந்திருக்குன்னு செக் பண்றதுக்காக நம்ம சோல் வந்து எட்டி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஜே தான் கீழே நின்னுட்டு இருக்கான், கையில இந்த செருப்போட. கேட்ச் பிடிச்சிட்டான் போல. சோல் அப்படியே பதறி போய் நின்னுட்டு இருக்காங்க. திரும்பவும் இவங்கிட்ட மாட்டணும் அப்படின்னு வேக வேகமா ஜே கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும், அது நீதானு கேக்குறான். இவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்னு நம்ம சோலுக்கு புரியல. அவங்க உடனே பதிலுக்கு ஆமா நான் தான் அது, அதாவது இந்த செருப்பு என்னோடது தான், ஆனா இதை நான் தூக்கி போடல, என்னோட பிரதர் ஜியம் தான் தூக்கி போட்டான். உடனே நம்ம ஜெய் இப்ப நான் உங்ககிட்ட இந்த செருப்பை பத்தி பேசல அப்படின்னு உங்க காலில் அதை மாட்டி விட்டுட்டு நான் ரெஸ்டாரண்ட்ல நடந்ததை பத்தி கேட்கிறேன், அது நீ தானே? தலையில
தலையில ஒரு பேஸ்கெட்டை மாட்டிட்டு என்னுடைய டேபிள்ல இருந்து வேகமா ஓடி போன அந்த பொண்ணு நீதான் எனக்கு தெரியும். அங்க நடந்ததெல்லாம் நீ பார்த்துட்ட அப்படிதான் கேட்க நம்ம சோலும் பதட்டத்துல உளர ஆரம்பிச்சிடுறாங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு நான் கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட தலையில பேஸ்கெட் இருந்தா நான் எப்படி எல்லாத்தையுமே கிளியரா பார்க்க முடியும்னு கேக்குறாங்க. இந்த பேஸ்கெட்டை பத்தி அவங்க சொன்னதுமே நம்ம ஜே கன்ஃபார்ம் பண்ணிடுறான் சோல் தான் அந்த பொண்ணு அப்படின்னு. அவங்க அங்க இருந்து போக ஆரம்பிக்கும் போது சோல், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், தயவு செஞ்சு நில்லு. உண்மையா நம்ம மீட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு என்ன ஒரு டைம் கூட பிடிச்சதே இல்லையா? நீ ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கன்னு என்னென்னமோ சொல்ற, ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே இருந்தது இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு கேக்குறான். நம்ம சோலுக்கு அவங்க அவனை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம் தான் தோணுது. ஆனா அந்த கில்லரால அவனோட உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயந்துகிட்டு போய் சொல்றாங்க. எனக்கு உண்மையாவே ஆரம்பத்துல இருந்து உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருந்தது இல்ல. இந்த விஷயத்தை பத்தி இனிமே கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுடைய ரூம்ல வந்து அவங்க பேசுனதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோலும் அப்படிதான். இன்னொரு பக்கம் நமக்கு டேயை தான் காட்டுறாங்க. அவனுடைய அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் தந்துட்டு அவங்க இருந்து போகும்போது வேற ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அவனுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறது என்ன நீ ஒன்னும் கேட்கறான். சோலோட பேரை சொல்லிதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் நம்ம டேய்க்கு ஒரு ஷாக்கு. சோல் என்னோட ஃப்ரெண்டு தான், என்ன விஷயம்னு சொல்லி இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஸ்கூல் படிக்கும் போது நம்ம சோல அந்த கில்லர் கார்ல கடத்திட்டு போயிருப்பான்ல, அந்த விஷயம் உனக்கு தெரியாது. இப்பதான் அது எல்லாமே உனக்கும் தெரியுது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஜேவை மீட் பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்ட் ஹியூக் தான் வந்திருக்கான். ஜேவை எப்படியாவது அந்த ஆடிஷனுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்கான், தலையில இருந்து அந்த கேப் எடுத்த பிறதான் தெரியுது அவனுடைய முடி ஃபுல்லா ஷார்ட்டா கட் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன இது கட்டிங், எதுக்கு அவனுடைய மண்டை எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு அவன் கேட்க அப்படியே கீழே உட்காந்து அழுதுறே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு என் கூட ஆடிஷனுக்கு வந்துரு, அது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நீ இல்லைன்னா எங்களோட டீமை எடுத்துப்பாங்களான்னு கூட தெரியல. உன்னை எப்படியாவது அடம் பிடிச்சி வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கட்டிங்கை நான் போட்டேன். நம்ம ஜேவும் உடனே உன்னை ஹக் பண்ணி, நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்காக நான் இதை கூட பண்ணலாம், எப்படி நம்ம எல்லாருமே டீமா பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த ஆடிஷனுக்கு கண்டிப்பா வரேன்னு சொல்றான். ஆக்சுவலா இப்படிலாம் எதுவுமே நடக்கல. நம்ம ஜே அப்படி சொன்ன மாதிரி அவனா யோசிச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். இப்போ தலையில கட்டிங் எல்லாம் போட்டு ரெடியா தான் வந்திருக்கான். ஜே அந்த ஆடிஷனுக்கு வர சொல்லி பேசுறதுக்காக. ஜே அந்த பக்கமா வர்றதை பார்த்ததுமே அவனுடைய தலையில இருந்து அந்த கேப்பை எடுக்கலான்னு போறான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஜே சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஹியூக், நீ என்ன எதுக்கு தேடி வந்திருக்கன்னு தெரியும். உன் கூட நான் அந்த ஆடிஷனுக்கு வரணும், அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா வரேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்றதுல உன்னோட டீம்ல இருக்கிற பசங்க என்கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டாங்க. இப்படி நம்ம ஜே எல்லாத்தையுமே அசால்ட்டா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த ஹியூக் இப்பதான் புரியுது. இதை நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் சரி, கண்ணாடியில அவனுடைய ஹேர் ஸ்டைல பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆடிஷனுக்கு வர்றதுக்கு இவன் இவ்வளவு ஈஸியா சரின்னு சொல்லிடுவான்னு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு கட்டிங்கே போட்டிருக்க மாட்டேன். என் ஃபேஸ் கொஞ்சம் முன்னாடியாவது பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப இந்த கட்டிங்க போட்டப்பறம் ரொம்ப கேவலமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ண இப்ப காலேஜ்ல தான் காட்டுறாங்க. நம்ம சோல் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா ஒரே கூட்டமா இருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்களே என்ன பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். அவன் கையில பொக்கே இருக்கிறத பார்த்தாலே தெரியுது அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தர்றதுக்காக தான் வந்திருக்கான் போல இருக்கு. யார் அதுன்னு நம்ம சோல் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. அவன் கையில வச்சிருக்க ஒரு பேக் எடுத்து காட்டுறான். அப்புறம் தான் நம்ம சோலுக்கு தெரியுது வந்திருக்கிறது டேய். வேகமா டேய் கிட்ட ஓடி வந்து, நீ எதுக்கு இங்க வந்த, உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்க, அது நம்ம ரெண்டு பேரோட பேகும் மாறிடுச்சு, அதை நான் உனக்கு ரிட்டர்ன் தந்துட்டு போலாம் தான் வந்தேன். உன்கிட்ட இருந்து அந்த பேக் என்கிட்ட கொடு, அதுல என் அப்பாவோட ட்ரெஸ் தான் இருக்கு. இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த பக்கமா வர நம்ம ஜே வர பாத்துறான். அவனுக்கு கடுப்பாகுது. இந்த டேய் வேற அந்த பேக் விஷயத்தை பத்தி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கானா. உடனே நம்ம சோல் அவனுடைய வாயை முடிட்டு அவன் அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஜே வேற சும்மா இல்லாம அப்படி அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பேசிட்டு இருப்பாங்கன்னு எப்பவும் போல இமேஜின் பண்ணி பாக்குறான். டேய் திரும்ப அழுதுகிட்டே நம்ம சோல்கிட்ட, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா, நீ ஸ்கூல் படிக்கும் போது என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா நான் இவ்வளவு நாள் ஆகியும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி அழுதுட்டே பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம சோலும் கண்ணெல்லாம் கலங்கி போய் அவனை வேகமா ஓடி போய் ஹக் பண்ணி, இனிமே நான் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஜே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தான். இப்ப அவனோட ஃப்ரெண்டு கூட கேண்டீன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். டேயை நினைச்சுக்கிட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி பண்ணுவேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். எல்லாரும் நம்ம ஜேவை தான் பாக்குறாங்க. அவன் ஆப்போசிட்ல உட்காந்துருக்க அவனுடைய ஃப்ரெண்டும் பயந்து போய், ஜே இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி கத்துற, உன் பிளேட்ல இருந்து கொஞ்சோண்டு சிக்கனை தானே நான் எடுத்தேன் அப்படின்னு அவன் பிரச்சனையை பேசிட்டு ஜே வேற ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு தெரியாம அவன் பிளேட்ல இருந்து நிறைய சிக்கனை திருடிட்டு இருக்கான். இப்பதான் நமக்கு சோலும் டேயும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. டே இந்த பொக்கே எடுத்துட்டு வந்திருக்கான்ல, அதை பார்த்துட்டு நம்ம சோல் அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்ன மீட் பண்ணி அந்த பேக்கை தந்துட்டு போறதுக்காக வந்து அதெல்லாம் ஓகே, இது என்ன கையில பொக்கே, இது யார் எனக்கான்னு கேட்க, இது உனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் உனக்காக காலேஜ்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ ஒரு பொண்ணு என்ன பார்த்துட்டு அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்னோட பேக் எங்க, அதை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்றான். பதிலுக்கு நம்ம சொல்லும், அது கொஞ்சம் டைம் ஆகும், அந்த பேக் அதுல இருந்து திங்ஸ் எல்லாம் நான் எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, உண்மையாவே நீ மீட் பண்றதுக்காக வந்ததுக்கு இது மட்டும் தான் ரீசனா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு கேட்க, உண்மை என்னன்னா உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். நீ ஸ்கூல் படிக்கும் போது உன்னை ஏதோ ஒரு கில்லர் கடத்திட்டுலாம் போயிருக்கானாமே. ஆக்சுவலா இந்த விஷயத்தை என்னுடைய அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அந்த போலீஸ் அவர் தான் சொல்றான். இதை கேட்டதும் நம்ம சோலுக்கு பயங்கர ஷாக்கு. அப்ப அவர் தான் உன்னுடைய அப்பாவா அப்படின்னு. எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா? அந்த கில்லர் 2023 ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுமே ஜேவை தேடி வந்து அவனை சாகடிப்பான் அப்படின்னு அவங்க ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த சொன்னதுமே டைம் ஃப்ரீஸ் ஆகுது. டேயால எதுவும் கேட்க முடியல. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சோல் என்ன பண்றாங்க, இன்டைரக்டா நம்ம டே கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 2023 நீ உன்னுடைய அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்.
பண்ணணும். அவர் பாதுகாக்க வேண்டியது என்ன இல்ல, ஜேவை பாதுகாக்கணும்னு சொல்லு. இதை கேட்கிற நம்ம டேய்க்கு ஒன்னும் புரியல. என்ன சம்பந்தமே இல்லாம 2023 பத்தி பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு அப்ப என்னுடைய அப்பா கிட்ட போய் ஜேவை பாதுகாக்கணும்னு சொல்லணும்? பதிலுக்கு நம்ம சொல்லு, நான் சொல்றதை கண்டிப்பா நீயே நம்ப மாட்டேன், இருந்தாலும் சொல்றேன். நான் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கேன். 2023 என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும். டேயும் ஷாக்கோட அவங்களை பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட் ஹியூக் கூட சேர்ந்து சிங்கிங் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் இப்ப கூட சோலை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த ரெயின் சாங்கை பத்தி அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அந்த எல்லா லைன்ஸையும் அவன் கரெக்டா வேற பாடினா. ஹியூக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, இந்த ரெயின் சாங்கை பத்தி நம்ம 2 பேரை தவிர வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. உடனே ஹியூக்கு, ஜே நான் உன் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், கண்டிப்பா நான் இதை வேற யார்கிட்டயுமே ஷேர் பண்ணவே இல்லை. ஹியூக் இந்த விஷயத்துல போய் சொல்லல, உண்மையை தான் சொல்றான் அப்படின்றது நம்ம ஜேக்கும் தெரியுது. இப்ப டேயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருடைய டீம் கூட அந்த கில்லரோட இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்தை சுத்தி எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு மட்டும் பாருங்க. அந்த கில்லரோட வேன் நம்பர் மட்டும் கிடைச்சா போதும். இப்பதான் நம்ம சோல் அந்த வேன் எப்படி இருக்குன்ற டீடைல்ஸ் அவர்கிட்ட தந்துட்டாங்கல்ல, அதனால அதை கண்டுபிடிக்க முடியுமான்ற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஜேவனோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னுடைய அப்பா அவனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல நிறைய வேலை இருக்கு. உனக்கு இன்னொரு சந்தோஷமான நியூஸ் சொல்லட்டுமா? நீ யூஎஸ்க்கு போறதுக்கான டிக்கெட் வேலைலாம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. வேற ஒரு அத்லெட் அந்த டாக்டர் மீட் பண்றதுக்காக புக் பண்ணியிருந்த போல இருக்கு. இப்ப அவன் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டான். இதை கேட்கும் போது நம்ம ஜெய்க்கு சந்தோஷமாலாம் இல்ல, செம கடுப்பா இருக்கு. சோலை மிஸ் பண்ணிட்டு அவன் கொரியா விட்டுட்டு போறதுல உனக்கு விருப்பமே இல்ல. இப்படி அவன் போன் பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா சோலோட பாட்டி படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போய் இவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேகமா ஓடி போறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம சோலை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. டேய் அவங்க பின்னாடி அவங்களுடைய சேஃப்டிக்காக தொணத்தணும்னு பேசிட்டே வரான். அப்படின்னா உண்மையாவே உனக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் தெரியும்னு சொல்றியா? அப்படின்னா எனக்கு சொல்லு, எந்த ஃபுட்பால் டீம் ஃபியூச்சர்ல வின் பண்ண போகுது? இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற எந்த படம் நம்பர் 1 பிளாக் பஸ்டரா இருக்க போகுது? இப்படி அவங்க டெஸ்ட் பண்றதுக்காக என்னமோ கேட்டுட்டு இருக்கா. நம்ம சோலோ உனக்கு புரிய வைக்கிறாங்க. இங்க பாரு, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதுல எனக்கு தெரியும், ஆனா என்னால அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்லும் போது டைம் ஃப்ரீஸ் ஆகிடும். டேயும் உடனே சிரிச்சுக்கிட்டு, ஆனா நீ நல்லா சமாளிக்கிற, நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கன்னு சொல்ற, அதை நான் நம்பணும். ஆனா நடக்க போற எந்த விஷயத்தையும் உன்னால சொல்ல முடியாதுன்னு வேற சொல்ற. சோலும் கடுப்பாகி, என்ன நம்பாம விட, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா 2023 நான் உங்ககிட்ட சொன்னது அப்படியே போய் என்னுடைய அப்பா கிட்ட மறக்காம சொல்லிடு. ஏன்னா ஒருத்தவங்களுடைய லைஃபை காப்பாத்துறதுக்காக நான் அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உடனே அந்த டேயும் ஷாக் ஆகி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஜேயோட உயிருக்கு ஏதோ பிரச்சனை, அவனை காப்பாத்துறதுக்காக தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பாரு, ரொம்ப வேடா இருக்கு. நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அதாவது என்கிட்ட சொல்லி உன்னோட கிரஷ் ஜேவை ஃபியூச்சர்ல ப்ரொடெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்க. பதிலுக்கு நம்ம சோலும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்க? உன்னோட வீட்டுக்கு போக வேண்டியது என்னன்னு சொல்ல, டேய் உடனே, அந்த சீரியல் கில்லர் இன்னும் போலீஸ் பிடிக்கல, எனக்கு எல்லாம் தெரியும். அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? இல்ல, அவன் இப்பெல்லாம் கண்டிப்பா அட்டாக் பண்றதுக்கு வர மாட்டான், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இவங்க பேசுறது கேட்டு டேய் கன்ஃபியூஸ் ஆகி, அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? உன்னை அவன் எப்ப அட்டாக் பண்றதுக்காக வருவான்ற டேட் கூட உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். இப்படி அவங்க 2 பேருமே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம சோலுக்கு அவங்க வீட்டுல இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணதும் ஷாக் ஆகி, அப்படியா நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப அவங்களுடைய வீட்டுல என்ன பிரச்சனைனா, அவங்க வீட்டுல பைப் லீக்கேஜா இருக்குன்றத சொல்லியிருப்பாங்கல்ல. டேய் கூட நம்ம சோல் போய் அவங்க வீட்டுல பார்க்கும்போது தான் தெரியுது, சோலோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம ஜே தான் கையில ஒரு பக்கெட் வச்சுட்டு அங்க நின்னுட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இங்க ஒண்ணு நடந்து வர்றதை பார்க்கும்போது நம்ம ஜேக்கு தான் கடுப்பாகுது. சோலோட அம்மா டேயை பார்த்துட்டு, இந்த பையன் தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல எதுவும் ஆகாம தடுத்தது. இந்த பையனும் நீனும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீ இவனை வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டல. அவனும் ஆமாமா அது நான் தான் சொல்லி கேஷுவலா சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். சோல் நம்ம ஜேவை பார்த்துட்டு, அம்மா நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்க, அப்ப சோலோட பாட்டி வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன், நல்லவேளை ஜே தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது. இப்ப நம்ம வீட்டுல பைப் லீக்கேஜ் இருக்குன்னு தெரிஞ்சதும் அதுக்கும் அந்த பையன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சோல் உடனே அவங்க கிட்ட போய், அம்மா நீ எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படுற, அதை என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் தரவே மாட்டான். இல்ல நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்ப நம்ம டேய் என்ன பண்றான், நீங்க போய் கிளீன் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சோலோட அம்மா கையில வச்சிருக்க அந்த பக்கெட்டை வாங்கிட்டு இவன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். 2 பேருக்கும் ஏற்கனவே ஆகாது. இப்போ ஒருத்தர் ஃபேஸை பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. இதுல காம்படிஷன்லாம் வேற நடக்குது, யார் இந்த பக்கெட்டை ஒரே கையில பிடிக்கிறா அப்படின்னு. சான்ஸ் கிடைக்கும் போதுல அந்த டேய் என்ன பண்றான், சோலோட அம்மா ஏதாவது வெயிட்டான பொருள்லாம் தள்ளிட்டு போறதை பார்த்தா உடனே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறான். டேய் நீ உண்மையாவே ரொம்ப நல்ல பையன், என்னோட பொண்ணு எதுக்காக உன்னை பிரேக்கப் பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சோல் டென்ஷன் ஆகி அவங்களுடைய அம்மாவை பார்த்து முறைச்சப்பறம் தான் அவங்களும் அங்க இருந்து போறாங்க. இவன் மறுபடியும் வந்து அந்த பக்கெட்டை பிடிக்கிறதுக்காக நிற்கும் போது ஜே அவங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறான். சோலோட அம்மாவை எதுக்கு நீ அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க, எதுக்குன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா, அவங்கள அப்பான்னு சொல்லி கூப்பிட முடியாதுல்ல, அதனாலதான் சொல்றான். இவன் வேற நம்ம ஜேக்கு கோவம் வர மாதிரியே காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா வர்ற பாட்டி நம்ம ஜேவை பார்த்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒரு அத்லெட் நான் கேள்விப்பட்ட, அவனுடைய ஆர்ம்ஸ்லாம் பார்த்தாலே நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க. இது கேட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணதும் நம்ம ஜே அவனோட ஆர்ம்ஸை வேணும்னே டேய் கிட்ட காட்டி அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். பதிலுக்கு நம்ம டேய் இருக்கோ இல்லையோ நானே என்னோட ஆர்ம்ஸை காட்டுவேன்னு சொல்லி அவனுக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, இவங்க பக்கத்துல இருக்க அந்த வாலி வர ஃபில் ஆகிடுது. டேய் என்ன பண்றான், சரி இதுல இருக்கிற தண்ணியை போய் நான் கீழே கொட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை தள்ளிட்டு போக ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவன் திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அந்த வாலியில இருக்கிற மொத்த தண்ணியும் கீழே கொட்டிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஜே, உன்னால ஒரு வேலையை கூட சரியா பண்ண முடியாதா பாரு, இப்போ உன்னால இந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி ஆகணும், நீ பேசாம இங்க இருந்து
உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்ல, ஆமா நான் எதுக்கு போகணும், அட்லீஸ்ட் நானாவது சோலோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன், உனக்கும் அவளுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு கூட இல்லன்னு ஜேவ சொல்லிட்டு இருக்கான். அவன் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் ஜேவோட ஆப்போசிட் வீட்ல இருக்க ஒரு பையன், எங்க 2 பேருடைய ஃபேமிலிக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். இப்போ அவளோட வீட்டுக்கு வந்து நான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு இந்த ரீசனே போதும். நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி இல்ல, சோலோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ அவகிட்ட டைம் பாஸ்க்கு தானே பழகிட்டு இருந்த. இப்படி அவன் பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் டேய் உனக்கு என்ன தெரியும், எனக்கு உண்மையாவே சோலோ ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். இப்படி அவன் பேசுறது கேட்டு டென்ஷன் ஆன நம்ம ஜே அவன் கையில வச்சிருக்கிற பக்கெட்டை ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டுட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். டேயும் அதே மாதிரி தூக்கி போட்டுறான். அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை போடுறேன்னு சொல்லி 2 பேருமே இடிச்சு தள்ளி அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு இருக்காங்க. மேல இருக்கிற லைட்கான ஒயர் எல்லாம் கட் ஆகி தண்ணியில விழுற மாதிரி இருக்கு. அது தண்ணியில போட்டு அவ்வளவுதான் இங்க ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து பாக்குற நம்ம சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை நிறுத்த சொல்லி கத்திட்டு இருக்காங்க. 2 பேரும் இப்ப சோலுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றதே கடைசியில காதுல வாங்கல. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.